ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் நடத்த போகிறாங்க. அப்போ விவசாய கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? தேர்தல் நெருங்குது. மேடையில் வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகிறது. ஒரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் தள்ளுபடி இருக்கும், இன்னொரு பக்கம் நாங்கள் ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சுருக்கோம் என பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வராங்க. இப்போ இதில் உண்மை என்ன என்றது தான் பார்க்க போகிறீங்க. அரசாங்கம் உண்மையிலேயே ஏதாவது அதிகாரப்பூர்வ வெளியிட்டப்பட்டிருக்கா? உங்கள் பெயர் உங்கள் பெயர் லிஸ்ட்டில் இருக்கா? யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள், அப்படி தகுதி உள்ளவர்கள் என இரு விதமாக பார்க்க போகிறோம். இப்போ இஎம்ஐ கட்டாமல் விட்டால் நம்மளுக்கு தள்ளுபடி நடக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒரு அரசாணை வெளியிடப்படும். அந்த அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா 2021 அரசாணை வந்தபோது, அப்போதைய நடைமுறை அடிப்படையில் 5 முக்கிய தகுதிகள் இருந்தால் மட்டுமே சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 2021 தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றவர்களுக்கு அந்த தகுதிகள் வெளியிட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியில் 2.5 ஏக்கர் குறைந்த நஞ்சை நிலமும் அல்லது 5 ஏக்கர் குறைவான புஞ்சை நிலம் இருக்கவங்க தான் அரசாங்கத்தை ஃபஸ்ட்டு டார்கெட்டு. பெரிய பண்ணையாளர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் பயிர்க்கடன், விவசாய பயிர்க்கடன், உரக்கடன் அதுக்கு மட்டும் தான் தள்ளுபடி பண்ணாங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கூட்டுறவு சங்கம் மூலம் வங்கி பயிர்க்கடன் வாங்கினவங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்குன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, பிரைவேட் பேங்க்கு இது மாதிரி வங்கியில் விவசாய கடன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா தள்ளுபடி ஆக வாய்ப்பு மிக மிக குறைவு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி ஆகாதுன்னே சொல்லிடலாம். குறுகிய கால பயிர்க்கடன் மட்டுமே இதுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விதை, உரம், மருந்து இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொருள் வாங்கினவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராக்டர் லோன், பைக் லோன், வேலி ஷெட் லோன் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் லோனில் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாமே குறைவு தான் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு தேதி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்ச் 2024 அந்த தேதிக்குள்ளே பயிர்க்கடன் வாங்கினவங்க, அல்லது மார்ச் 2025 இந்த தேதிக்குள்ளே பயிர்க்கடன் வாங்கினவங்க அவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த தேதிக்கு முன்னாடியே வாங்கிய கடன் தகுதி, அதுக்கு அப்புறம் வாங்கினவங்களுக்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. நிலுவையில் இருக்கும் கடன் பார்த்தீங்கன்னாக்கா கட்ட முடியாமல் நிலுவையில் இருந்த வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு தான் இது மிக மிக வாய்ப்பு அதிகன்றாங்க. உங்களால் கடன் வாங்கிட்டு பயிர்க்கடன் வாங்கிட்டு அந்த கட்ட முடியல அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான கட்டினவர்கள் சில நேரம் ஊக்கத்தொகை மட்டுமே கிடைக்கும். இது நான் பயிர்க்கடன் வாங்கியிருக்கேன் சார், விவசாய கடன் வாங்கியிருக்கேன் சார், நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஊக்கத்தொகை அளிக்கப்படும். ஆனால் 2020 சில இடங்களில் க்ளோஸ் செய்யப்பட்ட கடன்களும் சேர்க்கப்பட்டு முழு அரசாங்கமே முடிவெடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ண நான் பயிர்க்கடன் வாங்கியிருந்தேன் சார், இந்த டேட்டில் வாங்கினேன், ஆனால் அந்த டேட்டு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2025 பயிர்க்கடன் வாங்கினேன், இந்த டேட்டுக்குள்ளே வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி சொல்லியிருக்காங்கன்னா அந்த தள்ளுபடி டேட்டுக்கு வரைக்கும் என் கடன் இருந்தது, அதுக்கப்புறம் நான் கடனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள், பென்ஷன் பெறுவர்களுக்கு கிடைக்காது சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஒருவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்னா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது. ரேஷன் கார்டு மூலமாக ஈஸியாக கண்டுபிடித்துடுவார்கள். வருமான வரி செலுத்துவர்களுக்கும் பயிர்க்கடன், விவசாய கடன் தள்ளுபடி ஆகாது சொல்லியிருக்காங்க. ஐடி ரிட்டர்ன் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் கிடையாது. பிற மாநில ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் நிலம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ரேஷன் கார்டு வேறு மாநிலத்தில் இருந்தால் சிக்கல் தான், அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது சொல்லியிருக்காங்க. விவசாயம் செய்ய தான் நகைக்கடன், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைக்கு, கல்யாணம், வேறு செலவுக்காக நகைக்கடன் வாங்கினவங்களுக்கு இந்த தள்ளுபடி ஆகாது. அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வாங்க. விவசாய கடனுக்கு அதிகாரிகள் உங்கள் நிலத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் நேரடியாக ஆய்வு செய்வாங்க. தேர்ட் பார்ட்டி கடன் சில நேரங்கள் தள்ளுபடி வரம்புக்குள் வராது சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டினா உங்கள் பயிர்க்கடன் மூலமாக வேற ஒருத்தருக்கு ஒரு நகைக்கடன், பயிர்க்கடன் மூலமாக கடன் வாங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வராது. இதற்கு முன்பு எப்போதெல்லாம் தள்ளுபடி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இது புதுசல்ல, இது தேர்தல் கால அரசியல் ஆயுதம் சொல்லியிருக்காங்க. 2006 கலைஞர் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா 7,000 கோடி முதல் கேபக் கடன் தள்ளுபடி சொல்லிவிட்டாங்க. ஃபுல்லாக அதாவது பயிர்க்கடன், விவசாய பயிர்க்கடன் 7,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. 2016 ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா சிறு குறு விவசாயிகள் 5,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. 2021 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் எல்லா எலெக்ஷன் வந்தால் இந்த அஸ்திரம் கையில் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் அரசாங்கம் மட்டும் இல்லை, 2 கட்சிகள் திமுக, அதிமுக இந்த 2 கட்சியுமே விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போது அதுக்கான கட் ஆஃப் டேட்டு எல்லாமே தெரியும். இப்போ ஜனவரி 2026 முதல் உங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் தமிழக அரசாங்கம் கொடுக்கல. இப்போ பிப்ரவரி மாதிரி தமிழக அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அப்படி மார்ச்சில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்படும். அப்போ பட்ஜெட் தாக்கல்லையும் மார்ச்சில் தேர்தல் அறிக்கையிலும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியாக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் முக்கியமான உண்மை என்னென்னா, ஜனவரி 14, 2024 படி அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணை கூட வெளியாகவில்லை. இப்போது எல்லாம் வதந்தி, அரசியல் பேச்சு, தேர்தல் அழுத்தம் இது போன்ற
பொய்யான தகவல் தான் பரப்பிட்டு வருகிறாங்க. இஎம்ஐ கட்டாம விட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பையன் வந்து கட்டாம விட்டா தமிழக அரசாங்கம் கடன தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வட்டி வந்து கூட்டிகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் உங்க சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். எதிர்காலம் லோன் வாங்க உங்க அக்கவுண்ட் உங்களோட பெயரை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்க பெயரை வாங்குவதற்கு லோன் வாங்குவதற்கு வாய்ப்பே இல்ல சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல பேர் சேர்த்ததும் பேர் சேர்த்து தரேன்னு சொல்லி பணம் கேட்குற ஏஜென்ட் கிட்ட நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு வந்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நீங்க வாங்கியிருக்கீங்க, உண்மையா பயிர் கடன் தான் வாங்கியிருக்கீங்க, விவசாய கடன் தான் வாங்கியிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வட்டியாவது கட்ட பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வட்டியாவது கட்டுங்க. மொத்தத்தில 2026 கடன் தள்ளுபடி இன்னும் உறுதி இல்லை. வாய்ப்புக்கு இருக்கு சொல்லியிருக்காங்க. 80% வாய்ப்பு இருக்கு. விவசாய கடன் வந்தாலும் கூட்டுறவு பயிர் கடன் மட்டுமே வரும். வதந்திகளை நம்பாதீங்க. விவசாய சலுகை இல்லை சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் நம்ம சேனல்ல முதல்ல வீடியோ போடுவோம். உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. 2026 கடன் தள்ளுபடி தேவையா? இல்ல நிரந்தர தீர்வு வேணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் விவசாய நண்பருக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க. விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம்.